அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். அவள் தன்னுடைய வாழ்க்கையில செய்த விசுவாசத்தின் காரியம் என்ன, அவள் எதை அறிக்கையிட்டால், எதை சுதந்திரித்துக் கொண்டாள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாக ஏற்பட்ட இழப்புகள், 10 வருடம் குடும்ப வாழ்க்கை, அதற்கு பின்பாக பார்த்தோம் விதவையான ஒரு சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையில கூட தன்னுடைய மாமியை ரூத் உறுதியாக பிடித்துக் கொள்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நீ என்ன பண்ணாத, என் கூட நீ வர வேண்டாம், இனிமே எனக்கு ஒரு கர்ப்பத்துல பிள்ளை பிறக்குமா, அந்த பிள்ளை வளர்ந்து அதற்கு நான் உன்னை திருமணம் செய்து கொடுக்குமா, ஆனா நீ என்ன பண்ணாத, என் கூட தயவு செஞ்சு நீ வர வேண்டாம், நீ போய்விடு என்று சொல்லி அந்த நகோமி எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் 16, 17 வசனத்துல அழகாக ஒரு 7 விதமான காரியங்களை குறித்து இந்த இடத்துல நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்று சொல்லி இந்த இடத்துல 7, 8 விதமான காரியங்களை நாம் வாசிக்க முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் அல்லது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிப்பதோடு மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது இந்த ரூத்தின் தீர்மானங்கள் என்று சொல்லி அவள் எடுத்த தீர்மானத்தில் ஒரு 7 விதமான காரியங்களை குறித்து நாம் வாசிக்க இருக்கிறோம். முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே முதலாவது அவள் சொல்லுகிற காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, மோவாபிய பெண்ணாக அவள் இருந்தாலும் தன்னுடைய நகோமி தன்னுடைய மாமியின் தேவனை குறித்து உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி முதலாவது அவள் அந்த இடத்திலே அறிக்கை செய்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தரை யார் என்று அறியாத ஒரு சூழ்நிலை, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரியாத ஒரு காரியம், ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இழப்புகள் மத்தியிலும் சரி, ஆண்டவரே நீர்தான் என் தேவன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை அந்த சூழ்நிலையில அவள் நகோமியின் இடத்துல அறிக்கையிடக்கூடியவளாய் காணப்படுகிறாள். எந்த சூழ்நிலை? தன்னுடைய கணவன் இறந்து போனதான ஒரு சூழ்நிலை, வெறுமையான ஒரு சூழ்நிலை, உலகம் தன்னை பார்த்து கேலியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆனாலும் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பின்னாடி நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று சொல்லி இதில் நாம் வாசிக்க முடியும். இந்த யெகோவா என்பதற்கு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் நாமம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு என்பது கர்த்தர் நம்மை ரட்சித்து எல்லா காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த ரூத் சொன்னதான முதல் காரியம் என்னவென்று சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதை நாம் வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் குறையாலும் நம்மை ஆதரிக்கிற சொல்லுமா. அதாவது யெகோவா அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரித்து போனதான ஒரு நிலைமை நாம் பார்க்கிறது காரியம் என்னவென்று சொன்னால், நிறைவான ஒரு பலன் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் நிழலிலே வந்திருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட பலன்? அந்த போவாசினுடைய அந்த வயல் வெளியில நாம் பார்க்கிறோம், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒரு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வயலாக அது காணப்படுகிறது. அநேக இடங்களிலே அந்த வயலின் உரிமையாளருடைய அனுமதியோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கதிர்களை பொறுக்க வேண்டும். வயலுக்குள்ளேயே விடுவாங்க. அந்த வயலுக்குள்ள ஒரு ஆடோ ஒரு மாடோ மிருகங்கள் ஏதோ வந்து விட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை துரத்துவதற்கு தான் அவங்க முயற்சிப்பார்களே தவிர நீங்க வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னவே யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த போவாசனுடைய வயலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளுக்கும் நிறைவான ஒரு பலன், சரீர பிரகாரமான ஒரு போஷிப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு வயலாக அது காணப்படுகிறது.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு தயவை இந்த போவாசின் கண்களிலே இந்த ரூத்துக்கு கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அவரை மாத்திரம் நாம் உறுதியாய் நாம் பிடித்துக் கொண்டு அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் அடைக்கலமாய் நாம் வரும் பொழுது ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா நிறைவாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நான் நன்றாக இருக்கிறேன், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாயிற்று, என்னுடைய குடும்பத்துல எந்த குறையுமே இல்லைங்க, நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கிடைத்தாயிற்று, நான் கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துல எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அல்ல. எல்லா குறைவுகளும் இருக்கிற பட்சத்துல தான் கர்த்தரை நோக்கி நாம் வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை போஷித்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த காரியங்களை ரூத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது ரூத்தினுடைய இரண்டாவது காரியம், அவள் சொன்ன இரண்டாவது தீர்மானம் என்ன என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறாள். இந்த நகோமியினுடைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது நகோமியின் ஜனம் யூதாவின் அந்த ஜனங்களாய் காணப்படுறாங்க. யூதாவை குறித்து நாம் அறிந்த காரியம், அவர்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ துதிக்கக்கூடிய ஜனம் தான் என்னுடைய ஜனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரூத்திற்குள்ளாக ஒரு ஆசை காணப்பட்டது. ஹல்லேலூயா. தான் எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனத்தையும் கர்த்தரையே துதிக்கக்கூடிய ஜனம் தான் என்னுடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ளாக ஒரு ஆசை காணப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் துதிக்கக்கூடிய ஜனங்களோடு நாம் நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் நாம் உயர்த்தி பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திற்கு பின்பாக நாம் செல்லுவோம் என்று சொன்னால் நம்முடைய குறைவுகளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? பரிகசிக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. இத்தனை நாட்களாக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க அல்லது வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனால் உங்க வாழ்க்கையில் இத்தனை குறைவுகளாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நம்மை பார்த்து தூஷித்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஐக்கியம் அப்படி அல்ல. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நமக்காக அந்த ஜனங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக, நம்மை தாங்கக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கைக்காக தேவனுடைய சமூகத்துல அவர்கள் பரிந்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ரூத் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியமானது காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஐக்கியங்கள் வெளியிடங்களில் நாம் பார்க்கும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது அந்த காரியங்களை நாம் அதிகமாய் நாம் கலந்து கொள்வதில்லை. வேலை ஸ்தலங்களில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அல்லது கல்லூரி வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான அநேக சிநேகங்கள் அவை நம்மை இழுத்து கொண்டு போகிறது. அதற்கு நம்மை கொடுக்காதபடிக்கு, விட்டு கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதிக்கக்கூடிய ஆண்டவரே ஜனத்தின் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன், அவர்களோடு தான் நான் பழகுவேன், அவர்களோடு தான் நான் ஐக்கியம் கொள்ளுவேன் என்கிறதான ஒரு வைராக்கியத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வர இருக்கிற எல்லா தீங்கான காரியத்திலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது, எந்த ஜனத்தோடு காணப்படுகிறது என்று சொல்லி நம்மை நாம் சிந்தித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களோடு, சபையின் ஜனங்களோடு, இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனத்தோடு நான் ஐக்கியம் கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேளையில நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 டாக்டர் அப்துல் கலாம் ஒரு காரியத்தை சொல்வாரு, கனவு காணுங்கள், தூங்கும் போது வருகிற கனவு அல்ல, அந்த கனவை என்ன செய்யணுமா? தூங்க விடாமல் அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நீங்க கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவம், ஆண்டவரே இந்த விசுவாச
விசுவாசம் எனக்கு இருக்கிறது, இது போதும் என்று சொல்லி வைத்துக் கொண்டு இருக்கிற நிலைமை அல்ல. அது நிறைவேறுகிற வரைக்கும் தேவனை அமர்ந்திருக்க விடாமல் அவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சுதந்திரவாளிகளான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை உலக பிரகாரமான அந்த டாக்டருக்கு அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அவர் அநேக மாணவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது இந்த காரியத்தில் அநேக மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த வாசகமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய இடங்களில் எழுதி வச்சிருப்பாங்க, கனவு காண வேண்டும், அது நிறைவேறுகிற வரைக்கும் தூங்க விடாம அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எப்படி ஒரு ஆசையாய் ஒரு வாஞ்சியாய் உலகத்தின்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஒரு வெறியோடு அவங்க காணப்படுறாங்க. அதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் அந்த விசுவாசமான வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அதை சுதந்திரிக்கும்படியான மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விசுவாச அறிக்கை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், வாயை திறந்து ஜெபிக்க முடியாத படிக்கு, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க விடாத படிக்கு அநேக பலவீனங்களும் அநேக போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒரு வைராக்கியத்தோடு அந்த அறிக்கையை நாம் செய்யும் பொழுது அவர் அந்த அறிக்கையை கேட்டு நமக்கு இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறுவன் இருந்தாலும் அந்த சிறுவனுக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, கிரிக்கெட் வீரர் யாராவது என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. என்ன ஆசைங்க? கிரிக்கெட் வீரர்கள் யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வரணும். அந்த சிறுவன் ரொம்ப ஏழையான சிறுவன், அவனுக்கு வீட்டுல தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, நல்ல ஒரு வீடு என்று சொல்லிக் கொள்வதற்கு அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆசைய ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி போய் அறிக்கை இடுவானா. அவன் கர்த்தரை அறியாத ஒரு நபராக இருந்தாலும் அவன் தனக்கு தெரிந்த பாஷையில, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கிரிக்கெட் வீரர் வருவாரு, நான் அவரை பார்ப்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த 3 வார்த்தையை மாத்திரம் அடிக்கடி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதாவது பால் வாங்குறதுக்கு கூட அவனுக்கு வசதி கிடையாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை, எனக்கு எப்படியாவது இந்த நாளில் எங்க வீட்டுக்கு கிரிக்கெட் வீரர் வருவாரு, அவரை நான் பார்ப்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாயினால படுக்க போறதுக்கு முன்னாடி அதை நினைவில கொண்டு அறிக்கையிட்டு படுத்து இப்படி தூங்குவானாம். ஒரு நாள் திடீரென்று அதிகாலையில கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இவனுக்கு ஓடி போய் இந்த நேரத்துல யாருக்கு வந்திருப்பாங்க என்று சொல்லி எப்பவும் போல தூக்க காலத்துல கண்ணை கூட திறக்காம கதவை மட்டும் திறந்து வந்து படுத்துட்டான். படுத்தவன் எப்பவும் போல தூங்கிட்டான். ஆனா அந்த கதவு திறந்த உடனே அங்க நின்று கொண்டு இருந்தது யார் என்று சொன்னால் பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர். ஆனா அவன் என்ன பண்ணல, அதை பார்க்கல, தூக்க கலக்கத்துல போய் படுத்துட்டா. இந்த நேரத்துல யார் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது பாருங்க. அவன் தூங்கி எழுந்தாச்சு. பக்கத்துல பார்க்கும்போது அந்த கிரிக்கெட் வீரர் உட்கார்ந்து அவனுக்கு தேவையான சகல காரியங்களையும் அவனுக்கு கொண்டு வந்து அந்த கிரிக்கெட் வீரர் கொடுத்தாராம். என்னன்னு சொன்னால் அந்த கிரிக்கெட் வீரர் அவனை குறித்து கேள்விப்பட்ட காரியம், தன்னால் படிக்க கூட முடியாத அதாவது வசதி இல்லாத ஒரு மாணவன், ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு மாணவன், தன்னை தாய் தகப்பனுக்கு போதுமான வருமானம் இல்லாத ஒரு மாணவன், ஒரு பால் கூட ஒரு பந்து கூட அவனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த கிரிக்கெட் வீரர் வருவார், எனக்கு பால் வாங்கி தருவார், நான் விளையாடுவேன், அது அவரு கூடயே நான் விளையாடுவேன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் அறிக்கை செய்தது போல அவனுடைய வாழ்க்கையில அது நிறைவேறினது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் நம்மை அழைத்த அந்த பரம அழைப்புக்கு நேராக நீங்களும் நான் ஓட வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளிலே மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். அவரின் கரத்தை பிடித்து அழைத்துக் கொண்டு செல்லுவார். என் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், என் வேதனைகளை எல்லாம் மாற்றுவார். நான் பரலோகத்தில் அவரோடு கூட அவரை முகமுகமாய் நான் தரிசித்து அவரை நான்
பின்பு நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ போகும் இடத்திற்கு என்று சொல்லும் போது சபையை குறிக்கக்கூடியதான ஒரு காரியமா இந்த இடத்துல இருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வயல்வெளியானது சபையை குறிக்கக்கூடியதான ஒரு காரியம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே சபைக்கு நீர் போகும் இடத்திற்கு தான் நான் என்ன செய்வேன், வருவேன் என்று சொல்லி தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து ரூத் வந்து சொல்றாங்க. அப்ப தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த சபையிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, இந்த வயல் வெளியிலே இந்த சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான சகல காரியங்களையும் நாம் வந்து அதை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த போவாசின் வயல்வெளியானது அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வயலாய் காணப்பட்டது. அவளுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு வயலாய் காணப்பட்டது. அவளை மகிமையான ஒரு இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வயலாய் அது காணப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை நிறைவாக்கக்கூடிய ஒரு வயலாய் அது காணப்பட்டது. அதே போலதான் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ஆலயத்துல வந்திருக்கிற நாம் இந்த சபையானது, கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையானது நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு இடமாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது தேவனுடைய சபையாய் அது காணப்படுகிறது. எனவே இந்த வயலை விட்டு, இந்த சபையை விட்டு ஒரு நாள் நாம் வெளியே செல்லாத படிக்கு அந்த அன்றைக்கு நோவாவின் பேழைக்குள்ளாக எப்படியாய் அந்த குடும்பம் காக்கப்பட்டது போல இன்றைக்கு நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த பேழையாகிய சபைக்குள்ளாக நாம் காக்கப்பட வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எனவே அந்த சபைக்குள்ளாக, அந்த இடத்திற்குள்ளாக வரும் பொழுது ரூத்துக்கு எப்படியாக ஒரு வாழ்க்கை கிடைத்ததோ தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நாம் எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பெத்லெஹேமிலிருந்து போவாஸ் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அறுக்கிறவர்கள், கதிரை அறுக்கிறவர்களை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வயலுக்குள்ளாக வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க வந்தவங்களும் சொல்றாங்க, அதற்கு அவர்களும் சொல்றாங்க, கர்த்தர் உண்மையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் தேவனுடைய சபையா அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரத்தம் சிந்தி சம்பாதித்ததான இந்த சபைக்குள்ளாக வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆசீர்வாதத்தின் குறைவுகள் காணப்படலாம். ஆனால் அந்த பேழைக்குள்ளாக நாம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, நம்மை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு கரிசனை நிறைந்ததான ஒரு வயல், அன்பு நிறைந்ததான வயல் என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் வாசிக்க முடியும். அடுத்ததாக வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மறுபடியும் நாங்கள் வருவோம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி 17ஆம் வசனத்திலே நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன், மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். மரணம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, அந்த நித்தியத்திற்காக நாம் செல்ல வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு ஆண்டவரே, இந்த இம்மைக்காக மாத்திரமல்ல, அந்த நித்தியத்துக்கு நான் வருகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதியான ஒரு தேவனுடைய சமூகத்தில் ஒரு வைராக்கியமான ஒரு இருதயம் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் அதை பலப்படுத்தி நம்மை கொண்டு போக அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கும் போது ரூத்தின் தீர்மானம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இரண்டு மருமகளோடும் கூட்டத்தார் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில்
நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவரை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் ரூத்துக்குள்ளாக இருந்த ஒரு வைராக்கியம், ஆண்டவரே அந்த மரணம் அடைகிற வரைக்கும் என்று சொல்லும் போது நம்முடைய கடைசி ஜீவன் பிரிகிற வரைக்கும் உள்ளதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நம்ம நன்றாக இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பலவீனம் வரும் பொழுது, அல்லது ஒரு வேதனை நம்முடைய சரீரத்துல காணப்படும் பொழுது சொல்லுவாங்க, இந்த பலவீனத்தின் நிமித்தம் நான் ரொம்ப மரண வேதனை அடைஞ்சிட்டேங்க, எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடிதான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு நான் மரணத்தையே நான் பார்த்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய அநேகரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை உறுதியாக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை அந்த நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்ல அவர் உண்மையிலவராய் காணப்படுகிறார். அதே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை. இந்த ரூத்துக்குள்ளாக ஒரு காரியம் இருந்தது. அடக்கம் பண்ண அந்த காரியத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று உண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. அப்ப நாம் சரீரத்தின் பிரகாரமாக நம்முடைய பாவ வாழ்க்கையானாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நாம் தேவனோடு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அடக்கம் பண்ணப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை. மறுபடியும் நாம் எழுந்திருக்கும் பொழுது நான் தேவனுக்குள்ளாய் அவருக்குள்ளாக, அல்லது புதிய ஒரு காரியத்துக்குள்ளாக எழுந்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அவளுக்குள்ளாக ஒரு தரிசனம் இருந்தது. நான் இந்த இடத்துல மரணம் அடைந்து எழும்பும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நான் பங்குள்ளவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மரித்ததற்கு பின்பாக அந்த தேவனோடு அந்த ரகசிய வருகையிலே அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வரக்கூடியதான அந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக அந்த மரித்து நாம் எழுப்பப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில என் ஆண்டவரோடு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான ஒரு தரிசனம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உதறிவிட்டு அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவரே நான் பங்குள்ளவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை நாம் இடும் பொழுது கர்த்தர் அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாமும் பங்குள்ளவர்களாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான கண்ணீர்கள், பாடுகள் வழியாக நாம் நடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் அதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போய் நமக்கு இருக்கக்கூடிய மேன்மையான அந்த உயிர்த்தெழுதலை நாம் விட்டு விடாத படிக்க, ஆண்டவரே 1000 வருடமோடு நான் ஆளுகை செய்யும்படியாக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தரோடு அந்த காரியத்துல நான் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அந்த பாக்கியமான காரியத்தை அவர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததான காரியம், ரூத்தின் காரியத்தை குறித்து வாசிக்கும் போது ரூத் 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துல தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் போது
செலுத்தக்கூடியவராய் அவர் காணப்பட்டார். அதே போலதான் இந்த இடத்துல ரூத்தின் அன்பை குறித்து நாம் அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். இந்த அன்பானது எது வரைக்கும்? நித்தியம் செல்லக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் தேவன் மேல நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோனாவின் குமாரனாகிய சீமையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்ன செய்கிறாய்? என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆனால் அவையெல்லாம் சில நேரங்களிலே அது மாயமாய், சில நேரங்களிலே துண்டிக்கப்பட்டவராய் காணப்பட்டது போல நாமும் மற்றவரை நேசிக்க வேண்டும். இயேசுவின் மேலும் அந்த நித்தியத்தின் நாட்கள் வரைக்கும் நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை கிருபையாக ரட்சித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பட்ட பாடுகள், கல்வாரியில் சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டு வந்து கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எது வரைக்கும் இந்த அன்பு அந்த நித்தியத்துக்கு நேராக நாம் செல்லுகிற வரைக்கும் அந்த அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களாக, எந்த ஒரு பிரிவும் வராதவர்களாக அதை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது நித்தியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அன்பு தேவன் மேலே எந்த அளவுக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? ரூத்துக்குள்ளாக அந்த நகோமிக்கு மேலாக அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத ஒரு அன்பு. அவங்க சொல்றாங்க, மரணம் தான் நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்க வேண்டும். அதே போலதான் தேவனுடைய அன்பு நம்ம மேல காணப்பட வேண்டும். நாமும் தேவனை நம்முடைய மரணம் வரைக்கும் அவரை நேசிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதே தேவனுடைய சமூகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிடக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதாகம கல்லூரியில நான் அடிக்கடி அந்த மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொள்றீங்க. அதனால நாம் பூரணமாகுவது கிடையாது. இந்த இடத்துல வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போறதுனால நாம் பூரணமாக போவது அல்ல. முடிவு பரியந்தம். எந்த முடிவு தெரியுங்களா? நான் மரித்து என்னுடைய அந்த டெட் பாடியை அந்த இதுல பெட்டியில வச்சு அது மேல ஆணி அடிக்கிற வரைக்கும் என்னுடைய விசுவாசமானது அது வரைக்கும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மாணவிகளுக்கு அதை சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கண்ணீரோடு அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா பல விதத்துல அந்த மாணவிகள் கஷ்டப்பட்டு அநேக குடும்பங்களில பார்க்கும் பொழுது பேரண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அநேகர் பின்வாங்கி போன சூழ்நிலையிலும் உண்டு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவருக்கு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே விட்டுட்டாரு. நீ எதுவரைக்கும் அவரை நேசிக்கிற, உன் காரியம் ஆக வேண்டும் என்று சொல்லி காரியமானதும் அப்படியே விட்டு விட்டு போகிற சூழ்நிலை அல்ல. படித்து முடித்தாய்விட்டது, எனக்கு நல்ல சர்டிபிகேட் கிடைத்தது, நல்ல வேல்யூட் இருக்குது, நல்ல வேலை இருக்கு, கை நிறைய பல லட்சங்கள் பல கோடியை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், இது எனக்கு போதுமானது என்கிற காரியம் சொல்லுகிற வரைக்கும் அல்ல. நான் மரித்து என் மூச்சு நின்றாலும், நான் அந்த இடத்துல வைக்கப்பட்டு குழிக்குள்ளாக அந்த காரியம் இறங்குற வரைக்கும் என் தேவன் மேலுள்ள அன்பு ஒரு நாளும் என்னை பிரித்து விடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த நாளிலே நாம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்துல வைராக்கியமாய் நாம் சொல்ல முடியும்? ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லை, என் பிள்ளைக்கு இன்னும் திருமண காரியங்கள் வரவில்லை, என் பிள்ளை விரும்புகிற படிப்பு கிடைக்கவில்லை
ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் வில்லி பிரே என்கிறதான ஒரு தெய்வ மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறார், தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனை தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அளவிட முடியாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்துல நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவர் உயர்த்துகிற உயர்வு அளவிட முடியாததான ஒரு உயர்வு. எந்த உயர்வு? உன்னதத்துக்கு நேராக நம்மை உயர்த்தக்கூடியதான ஒரு அளவு. ஹல்லேலூயா. ஆனால் பாடுகளை பார்க்கும் பொழுது அது குறைவுதான். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது மேலானது. ஓ கண்ணீர் என்று சொல்லி வரும் பொழுது அது துருத்தியில பிடித்து வைக்கக்கூடியதான அளவு. ஆனால் அந்த கண்ணீருடைய பலனோ அவர் நமக்கு கொடுக்க அளவில்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு அளவாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஓ விசுவாச வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மௌனமாய் இருப்பதற்கு அல்ல, அதை அறிக்கையிட்டு அதை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மௌனமாய் நான் இருந்து ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு விடுவார் என்கிறது அல்ல, விசுவாச அறிக்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, அவளுக்கு என்ன தேவை என்று சொல்லி நமக்கு தெரியாது. என்னமா வேணும், என்ன வேணும் சொல்லு, வாயை திறந்து சொன்னதா உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்மள என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம் தேவைகள் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னேமே அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால ஏன் மகன் என்கிட்ட கேட்க வேண்டும் என்று சொல்லி யார் யார்கிட்டயோ போய் கேட்கிறேன் மகளே, அவங்க உனக்கு கொஞ்ச நாளைக்கு உண்டான காரியங்களை கொடுப்பாங்க. ஆனா நான் உனக்கு நித்தியம் சொல்லுகிற வரைக்கும் இந்த பூமியில வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு தேவையான காரியங்களை கொடுக்க நான் வல்லமையுள்ளவரா இருக்கிறேனே. நீ ஏன் என்னிடத்துடைய வார்த்தைகளை இன்னும் அறிக்கையிடாமல் அதை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறாய் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து ஓ அங்கலாய்க்கிற ஒரு அனுபவம் அல்ல, என் மகள் அவள் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவள், அவள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவள், அவள் ஜெயம் பெறக்கூடியவள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை மாற்ற இந்த நாளில விருப்பம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ருஸ்தினுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியின் துணையோடு அந்த காரியங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் இன்னும் ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவங்க சொன்னது போல உங்க ஜனதான் என் ஜன ஆண்டவரே, உங்க தெய்வம் தான் என் தெய்வம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே என்னை ஆண்டவரே உம்மை விட்டு பிரிப்பதை குறித்து மரணம் தான் பிரிக்கணும், அது வேற எதுவும் நீங்க என்ன குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி ரூத் சொன்னது போல இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் அந்த காரியத்துல தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அன்பை குறித்து நாம் ஆழமாய் அந்த காரியங்களை சிந்தித்து நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இம்மைக்கான காரியத்தை இமைப்பொழுதில் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். இம்மைக்கான காரியத்தை பார்த்து அந்த மறுமைக்கான நித்திய வாழ்க்கைக்குண்டான மேலான ஜீவியத்தை ஒரு நாளும் நாம் விட்டு விலகிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய சமூகத்துல நாம் எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்தின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்டதான இந்த காரியத்தின்படியாக ஆண்டவரே முதலாவது நாம் பார்த்தோம், ரூத் எடுத்ததான தீர்மானங்களிலே முதலாவது நாம் பார்த்தோம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். யெகோவாகிய தேவன் அவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வயலாகிய அந்த சபைக்குள்ள நாம் வரும் பொழுது நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மாற்றி அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி குறைவுகளை நிறைவாக்கி அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்திற்குள்ளாய் சபைக்குள்ளாய் நாம் வரும் பொழுது அந்த ஜனங்களோடு நாம் சேர்ந்து ஐக்கியம் கொண்டவர்களாக அவர்களோடு துதிக்கக்கூடியவர்களாக அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்துல இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்ந்து நாம் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு இடையிலே பலவித சோதனைகள், பலவித பாடுகள், பலவித பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போய்விடாதபடிக்கு எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருந்து அதை அறிக்கை செய்து
மாட்டேன். பரிசுத்த வாழ்க்கையில நான் இன்னும் முன்னேறி செல்லுவேன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில அவருக்கு ஏற்றதான ஒரு விசுவாசத்துல நான் வாழுவேன் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதவை தாயார் இருந்தாங்க. தன்னுடைய கணவன் இறந்து போன ஒரு சூழ்நிலை, உண்மையான ஒரு சம்பவம், கதையல்ல. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் மாத்திரமே தன்னுடைய சொந்த ஜனங்களால் பகைக்கப்பட்டவங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒரே காரணத்தினால, ஆவிக்குரிய சபையில பெந்தேகோஸ்தே சபைக்கு சென்ற ஒரே காரணத்தினால கூட பிறந்தவர்களும் மற்ற சொந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களை பகைச்சாங்க. ஆனாலும் இந்த விதவை தாயானவள் தன்னுடைய 4 பிள்ளைகளை வைத்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. நாட்கள் கடந்தது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய கணவன் இருக்கும் பொழுது அந்த 4 குழந்தைகளும் படித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, இந்த பிள்ளைகளை நான் எப்படி படித்து இவர்களை ஆளாக்கி எப்படி இவர்களுக்கு திருமணம் செய்து எப்படி உமக்கு நேராக வழிநடத்துவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாங்க. நாட்கள் கடந்தது. பிள்ளைங்க படிப்பை முடிச்சாங்க. அநேகர் தேவனுடைய சமூகத்தில் அநேக உதவிகளை செய்யும்படியாக அந்த தாயாருக்கு அநேக உதவிகள் கிடைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் 2 பேரை ஊழியத்திற்காக அழைத்தார். ஆனாலும் அந்த சூழ்நிலையில அந்த தாயார் சொன்ன ஒரே காரியம், ஆண்டவர் என் பிள்ளைகளை எப்படி நடத்துறாரோ அதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். அந்த போதகர்கிட்ட போய் அந்த தாயார் கேட்டாங்க, கர்த்தர் பிள்ளைகளை ஊழித்து கலைக்கிறபடினால ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி. எந்த ஒரு ஆதரவும் இல்லை. எப்படி உங்களை ஊழியத்துக்கு படிக்க வைக்க முடியும்? படிக்க வைப்பதற்கும் பணம் தேவை. வேதாகம கல்லூரியில கொண்டு விட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் பணம் தேவை. ஆனாலும் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க தன்னுடைய போதகரிடம் போய் இந்த காரியத்தை சொன்னாங்க. போதகர் ஜெபித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அவர்கள் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுத்தாங்க. நாட்கள் கடந்தது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்துலதான் அவங்க வளர்த்தாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் மாத்திரமே. தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததும் விசுவாசம் மாத்திரமே. நாளைக்கு 10,000 ரூபாய் வேணும், நீங்க கொண்டு ஸ்கூல்ல கட்டணும்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் தேவையை சந்திப்பார் என்று சொல்லி. அதே போலதான் தேவன் பல நாட்களிலே அந்த குடும்பத்தாருக்கு அற்புதமாக யார் என்று சொல்லி தெரியாது, ஆனால் தெரியாத முகங்களை கொண்டு தேவன் தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை படிக்க வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்த பிள்ளைகள் ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளில் உள்ள குடும்பங்கள் தேவனுடைய சமூகத்தில் விசுவாச வாழ்க்கையில வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தனிமைதான் தனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. விசுவாசத்தினால அறிக்கை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பலவிதமான காரியங்கள் காணப்பட்டாலும் இந்த ரூத்தை போல தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அந்த வாயினாலே அறிக்கை செய்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்ம இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு சான்ஸே இல்லைங்க. இது எப்படி நடக்கும்? ஆனால் தேவன் நினைத்தார் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட வாசல்களையும் அவர் திறந்து நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வைத்து தேவனுடைய சமூகத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா?